மார்ச் 28. ஸோ மார்ச் 28 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் உமன் இன் மியூசிக் டேங்கிறாங்க. பொதுவாக மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து அதிக அளவில் டாமினேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் பெண்களும் வந்து எல்லா விதமான மியூசிக் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் உமன் இன் மியூசிக் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்கிப்பிங் டேங்கிறாங்க. ஸோ ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் சொல்லலாம். ஸோ ஜம்பிங்கை ரொம்ப விரும்பக்கூடியவங்க. ஸோ உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா தசையும் வந்து இந்த நேரத்தில் நல்ல எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ ஸ்கிப்பிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கிப்பிங் பண்ணால் வந்து ஹைட் ஆகும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்பேற்பட்ட அந்த ஸ்கிப்பிங் டே செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த நாள் இருக்குது. அதேமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பிளாக் ஃபாரஸ்ட் டேங்கிறாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் டேங்கிறாங்க. ஸோ இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஐஸ் கேக்கு வந்து ஒரு தனி ஆடியன்ஸே இருக்காங்க. இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ் கேக் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு கேக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேக்கை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 28 வேற ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.